குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவு மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அகண்ட மண்டலங்காரம் வியாபத்யனம் சராசரம் தற்பதம் தர்ஷதம் ஏனம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் நமோ ராமாய ஓம் நமோ வாமன விஷ்ணுவே நாராயண சிவ சச்சிதானந்த ரூபாய வியாபனினே பரமாத்மனே நமக. ஸ்ரீ குருநாதாய பிரசாந்தமூர்த்தியே சதென்னும் சாஸ்வதம் சாந்தம் வியோமானிதம் நிராஞ்சனம் நாதபிந்து கலாதிதம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நித்யானந்தம் பரசுக்கிருதம் கேவலம் ஞானமூர்த்திம் விஸ்வாதிதம் கனகம் சத்குருநமாமி. லட்சியம் ஏகம் நித்தியம் விமலம் அசலம் சர்வதிசாதிபுதம் பவதிதம் திரிகுணம் அரகிதம் சத்குருநமாமி. ஸ்ரீராகவம் தஜதமேயம் அப்ரமேயம் சீதாபதிம் ரகுகுலவண்யம் ரத்னதீபம் ஆஜானுபாகி அரவிந்தம் தலாயுதஷம் ராமம் நிசாசரம் வினாசாகரம் நமாமி. கோவிந்தே சதா ஸ்நானம் கோவிந்தே சதா சபம் கோவிந்தே சதா தியானம் சதா கோவிந்த சங்கீர்த்தனம். மங்களம் குருதேவாய மகன்ய குணாத்மனே மங்களம் சர்வலோக சாருண்ய சாதுரூபாய மங்களம் நிகு அட்டய மங்களம் மங்களம். ஓம் நமோ சத்குரு பரமாத்மனே நமக. ஓம் திருச்சற்றம்பலம். அடியன் இவர் தான் எனக்கு தீட்சை கொடுத்த குரு. இவருடைய மகா வாக்கியம் தான் இப்போ நான் படித்தது. யார் தீட்சை வாங்கின பிள்ளைங்க இருந்தாலும் முதல்ல இந்த மந்திரத்தை ஒரு 9 தரம் பாராயணம் பண்ணிக்கணும். இதனுடைய தத்துவம் என்னென்னா, இந்த பிரபஞ்சத்தை சொல்கிறது தான். இந்த பிரபஞ்சத்தில் என்ன அடங்கிற பிரபஞ்சத்தோட ரகசியம் தான் இதில் உள்ள இருக்குது. பூரா பிரித்து சொல்லணும்னா இதில் மணிக்கணக்கில் போகும். இருந்தாலும் ஷார்ட்டாக சொல்கிறேன். அதனால் இதில் இந்த மந்திரத்தை நீங்கள் குரு தீட்சை எடுத்துகிற பிள்ளைங்க இப்போ சொல்லிக்கிற மந்திரத்தை இதை அப்படியே மனப்பாடம் பண்ணணும். இதை ஒரு 9 தரம் தினம் சொல்லணும். இதை சொன்னால் தான் இந்த பிரபஞ்ச சக்தி மேலே வந்து இறங்கி வரும். வேதாத்திரி மகேஸ்வரர் பிரபஞ்ச பேராற்றல் அலையாக அகமும் புகமும் நிரம்பும்னு சொல்லிக்கிறேன். இந்த பிரபஞ்ச பேராற்றல் தான் நம்ம உள்ளே இருக்குது, வெளியிலையும் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பிரபஞ்ச பேராற்றல் அகமும் புறமும் நிறைந்து வழிய வேண்டும். பிரபஞ்ச பேராற்றல் எங்கும் எல்லா காலங்களும் எல்லா நேரங்களும் எந்த நேரமும் இடைவிடாமல் என்னுள்ளே இருந்து அருள்பாலிக்க வேண்டும். பிரபஞ்ச பேராற்றல் நிதி நிலையை உயர்த்த வேண்டும். பிரபஞ்ச பேராற்றல் மனவளக்கலையை வளரச் செய்ய வேண்டும். பிரபஞ்ச பேராற்றல் இல்லற வாழ்வுக்கு துணையாக இருந்து அருள்பாலிக்க வேண்டும். இப்பிரபஞ்ச பேராற்றல் வியாபார ஸ்தலத்தில் இருந்து அருள்பாலிக்க வேண்டும். இப்பிரபஞ்ச பேராற்றல் தொழில் செய்வோருக்கு தொழிலில் நின்று அனுகிரகம் பண்ண வேண்டும். இப்பிரபஞ்ச பேராற்றல் அரசு துறையில் இருப்பவருக்கு இந்த பிரபஞ்ச ஆற்றல் பெற வேண்டும். பிரபஞ்ச ஆற்றல் மலத்திலிருந்து புழுவிலிருந்து மகான் வரைக்கும் இந்த பிரபஞ்ச பேராற்றல் அருள் துணையாக இருந்து அருள் புரிய வேண்டும் என்று என் குருநாதர் திரு கணேசமூர்த்தி சுவாமிகளை வணங்கி, அவருடைய குரு ஸ்ரீ கணபதி சுவாமிகளை வணங்கி நான் இப்போது இங்கே உரையை துவக்க கடமைப்பட்டுள்ளேன். அன்பார்ந்த என் உலகத் தமிழ் மக்களே, என் இனிய சிவ சொந்தங்களே, உங்கள் எல்லோருக்கும் பிரம்மஸ்ரீ வீரப்பன் அநேக கோடி நமஸ்காரம். இப்போ நாம் ஏன் இதை நான் எடுத்து நம்ம இந்த யூடியூப்பில் போடுறோம் அப்படின்னு கேட்டால், இன்றைக்கு இருக்கிற அரசியலும் சரி, தெய்வ அதாவது அறநிலை சம்பந்தமான சரி எல்லாமே அரசியலில் போய்க்குது. அதனால் நாம் என்ன சொல்கிறோம், நம்ம அரசியல் நம்மளுக்கு வேண்டாம். அரசியல் பண்ணுறோன்னு பண்ணட்டும், நம்மளுக்கு அதுக்கு வேண்டியில்லை. நம்மளுக்கு இறைவன் தான் நம்ம அரசன். நம்ம அப்பா தான் நம்மளுக்கு சிவன், அவள் தான் எல்லாருக்கும் அரசன், அம்மா தான் பார்வதி. அதான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது இந்த தீட்சை வாங்கின பிள்ளைங்களுக்கு மறுபடியும் நான் சொல்கிறேன், திருவடி தீட்சைன்னு சொல்கிறோம். திருவடி தீட்சை எப்படி கொடுத்துக்கிறோன்னு தீட்சை வாங்கின பிள்ளைங்களுக்கு தெரியும். திருவடின்னா என்ன? நம்ம வலது கண் இடது கண், வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன், உள்ளே இருக்கிற ஆத்மா உயிர், வெளில இருக்கிற அந்த முக்கோணம். அதாவது அக்கண்ணா மாதிரி. அக்கண்ணா மேலே என்னென்ன ஒரு 2 ரவுண்டு என்னென்ன 3 ரவுண்டு இருக்கும். அதில் முதல் அக்கண்ணா உள்ளே இருக்குது. அதுதான் அதுக்கு பிட்யூட்டி கிளாண்டு பினியல் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. அது விஞ்ஞானத்தை சொன்னால் நாம் பரம்பொருள், பரமாத்மா, பரக்குடில், சிவம், ஈஸ்வரன், பிரம்மம்,
இப்படின்னு பல பேர் வச்சுக்கிறோம். அதுக்கு ஒரு பேர் இல்லை, நிறைய பேர் இருக்குது. ஆனால் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி பேர் வச்சுக்கிறாங்க. அதனால் அது பொருள் ஏற்ப ஒன்று தான். இந்த பொருள் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை. அருளும் பொருளும் கட்டாயம் தேவை. அதுக்கு முதல் அருள் வேண்டாம். அருள் வேண்டனா தான் நிச்சயமாக பொருள் வரும். அதில் எந்த சந்தேகம். நீ பொருளை மட்டும் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா பொருள் வர்றது கஷ்டம். அருள் என்பது நம்ம பிரபஞ்ச பேராற்றல் மேலே, நம்மளுக்கு மேலே. மறுபடியும் சொல்கிறேன், நாம் எந்த நினைச்சாலும், எதை பற்றி நினச்சாலும், இப்போ தொழில் நினைக்கிறோம், வியாபாரம் நடக்கணும், இல்லை ஒரு பிஸ்னஸ் விவசாயம் பண்ணணும், இல்லை ஒரு தொழில், அதாவது ஒரு தொழில் நடக்கணும், ஒரு லாரி ஓட்டுறோம், ஒரு பஸ் ஓட்டுறோம், கண்டக்டர் ஓட்டுறோம், இந்த மாதிரி பல விதமான உலகத்தில் எல்லாருக்கும் செய்யும் தொழிலே தெய்வன்ட்டான். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நாம் நினைக்கும் போது தொழில் எந்த தொழில் நடக்குன்னா நாம் தலைக்கும் கீழே நினைக்கிறோம். இப்போ சிரசுக்கும் கீழே எல்லாமே நினைக்கிறோம். அது முற்றிலும் தவறு. அடியேன் உங்களுக்கு வணங்கி பணிவோடு உங்கள் பாதம் தொட்டு கேட்கிறேன். நீங்கள் தயவு செய்து எதை நினைச்சாலும் தலைக்கு மேலே நினைக்கணும். அப்போ தான் இறைவனோட போய் சேரும். இந்த தலைக்கு கீழே யார் நீங்கள் கீழே நினைக்கிறீங்களோ, எந்த காரியம் இப்போ என் பொண்ணுக்கெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினச்சா மேலே நினச்சிக்கின்னு உக்காரு. உக்காந்து ஒரு பூஜை ரூமில் உட்காந்து ஒரு ஒரு நெய் விளக்கு ஏற்று ஒரு 2 வத்தி கொளுத்தி ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு பூ. நான் சொல்கிறது பூஜைன்னா பெருசாக நினைக்க போகிறீங்க. ஐயா, ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு தீபம், 2 வத்தி, புரியுதா, ஒரு 2 புஷ்பம், ஒரு பிரசாதம், ஏதாவது ஒரு கல்கண்டு. இது 5 தான். பஞ்சப்பூவம் தான் நமக்கு பிரசாதம். பஞ்சப்பூத வழிபாடு தான் இது. தண்ணிக்கு தண்ணி, மண்ணுக்கு பிரசாதம், நெருப்புக்கு தீபம், காற்றுக்கு வத்தி, ஆகாயத்துக்கு பூ. இது 5 தான் அங்கே பூஜைக்கு. நீ மற்ற பூஜையில் இந்த பிரசாதம் மற்ற பொங்கல் சுண்டல் அந்த ஓனுக்கு, அது இறைவனுக்கு இது 5 தான். இது 5 அங்கே கொண்டு பூஜை ரொம்ப சிம்பிள். நீ பெருசெல்லாம் பண்ண வேண்டியல. சிம்பிளாக கொண்டு வச்சுட்டு உக்காந்துங்கன்னு மேலே உட்காந்து வழக்கு பக்கமாக இல்லை கிழக்கு பக்கமாக ஒரு பத்மாசனம் போட்டு உட்காந்து கீழே விரி ஏதாவது ஒரு தர்ப்பு பாய் எதையான போட்டுக்கின்னு ஒரு கம்பளி ஏதாவது வெள்ளை துணியை போட்டுக்கின்னு கிழக்கு பக்கமாக வடக்கு பக்கம் என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும். இறைவா, பிரபஞ்ச சக்தியை பேராற்றலே, எனக்கு நீ தான் உன்னுடைய அருள் புரிய வேண்டும். வேறு யாரும் இல்லை. என்னுள் நீ இருக்கிற, என்னை சுற்றி நீ இருக்கிற, உன்னுள் நானும் என்னுள் நீயும். அப்படின்னா வேறு என்ன அப்படின்னு கேட்டால், இந்த வெட்ட வெளியாக இருக்கிற பிரபஞ்சம்னா உயிர். உயிர்னால் வேறு ஏதாவது கட்டியாக தீபமா இல்லை வேறு ஏதாவது ரூபத்தில் ஒரு நிச்சயமாக இல்லை. அந்த வெட்ட வெளி பூரா உயிராற்றல். அதில் மொளமொளன்னு சின்ன சின்ன அணுக்களாக இருக்குது. இந்த உயிர் அணுக்களாக இருக்குது. பல கோடி பிரம்மாண்ட அணுக்கள், பல கோடி சூரிய பிரகாசம் உள்ள பெரிய பேராற்றல். அதுக்கு தான் அந்த திருவாதிரன். இப்போ திருவாதிரன் என்பது பெரிய நட்சத்திரம், அது சிவனுடைய நட்சத்திரம். அதுக்கு தான் சிவன் 16 இது இங்கே இல்லை, அது இருக்குது 14 13 16 இடத்துக்கு. அதை அதுங்கிட்ட போகணும். அதுங்கிட்ட போகிறோன்னா எப்படி போகணும் அப்படின்னு கேட்டால் உக்காந்துங்கன்னு நான் சொல்கிறது. நீ வேணால் தியானம் வேறு ஒன்றும் சொல்ல. நீ முதுகெலும்பு வழியாக நாசி நரம்பு வழியாக உள்நாக்கள் ஏற்றி கபாலத்துக்கு நான் அந்த எண்ணத்தில் நீ அங்கெல்லாம் வேணாம், உனக்கு அது கஷ்டம். நான் சிம்பிள் சொல்கிறேன். பூனைக்குட்டிக்கும் குரங்குட்டிக்கும் வித்தியாசம் இருக்குது. பூனைக்குட்டி வாயால் கவிம்பிடும். அது ஏன்னு கேட்டால் தன்னோட வேலை தண்ணி கட்டி போகும். குரங்குட்டி குட்டி போய் கட்டிக்கணும். நல்லா புரிஞ்சு. உங்களுக்கு எது தேவை? குரங்குட்டி போய் போக போறியா, பூனைக்குட்டி போக போறியா அப்படின்னு நீ முடிவு பண்ணு. அப்போ என்ன பண்ண, இறைவன்கிட்ட நீ போய் குரங்கு மாதிரி கட்டி பிடிக்கணும். இறைவன் கட்டி பிடிக்குவான். அவனுக்கு பட்டு வந்துட்டுனா உன்னை கவி பிடிச்சிக்குவான். பூனைக்குட்டி மாதிரி. பூனை எப்படி குட்டியை வாயில் கவுதோ அதே மாதிரி உன்னை கவி பிடிச்சிக்குவான். நீ பிடிக்கிறதுனா முதல்ல குரங்கு போய் நீ போய் கட்டி பிடிச்சிக்கணும், தாயை கட்டி பிடிக்கிற மாதிரி. அப்போ இறைவனை நீ போய் பிடிச்சினா இறைவன் ஒன்று பூனை மாதிரி வாயில் கவி போடுவான். அதைத்தான் சொல்கிறேன். நீங்கள் வேண்டுதலை தயவுசெய்து நான் உங்களை பணிவோடு அவங்கள பாதம் தொட்டு கேட்குறேன். என்னென்னமோ பூஜை பண்ணுறான், யாரோ பண்ணுறான், கும்பம் வைக்கணுன்றான், கலசம் வைக்கணுன்றான். நான் அந்த இடத்துக்கெல்லாம் போகவே இல்லை. வள்ளலார் சொன்னது முறை ஒன்றே ஒன்று தான். ஒரே ஒரு தீபம், ஒரு ஜோதி பரம். அந்த ஜோதி ஏற்றி வச்சுட்டு அதுக்கு என்ன பண்ணால், ஒன்று நல்லெண்ணெய், இது தேங்காய் எண்ணெய், இல்லை நெய், இல்லை இழுப்பு எண்ணெய். இது ஏன் 3 எண்ணெயிலன்னா 3 எண்ணெய் தோஞ்சிட்டு இருவிடும். அதாவது எப்படின்னா இறுகி போயிடும். அதாவது மழை நாளில் வச்சு தேங்காய் எண்ணெய் கட்டியாக போடும், இழுப்பு எண்ணெய் வச்சு பாரு கட்டியாக போடும், நெய்யை பாரு கட்டியாக போடும். ஏன் அப்படின்னு கேட்டால் இது 3க்குன்னா இருக்கிற சக்தி உண்டு. மற்ற எண்ணெய் இருக்காது. இந்த 3க்கு லட்சுமி அங்கே இருக்கிறான்னு அர்த்தம். இந்த 3 எண்ணெயை ஊற்றி விளக்கேற்றி வழிபாடு பண்ணு. நான் சொல்கிற முறை இன்னும் சில சூட்சமெல்லாம் பேச போகிறேன். அதை மாதிரி பண்ணு. போன செல்வம் திரும்ப பெறலாம். விட்ட செல்வத்தை கட்டாயம் பிடிக்கலாம்.
எங்கேயும் போகாது. ஒன்றுக்கிட்ட இருந்த நீ பண்ணுற முறை சரியில்லை, நீ வழிபாடு பண்ணுற முறை சரியில்லை, நீ நினைக்கிறது சரியில்லை. நான் மறுபடியும் சொல்கிறேன், நினைக்கிறது பூரா மேலே, தலைக்கு மேலே வேணும்னா தலைக்கு உச்சி மேலே, உச்சந்தலைக்கு மேலே 12 அகலத்துக்கு மேலே இப்படி வராரு. நம்ம பேசிக்கினே இருக்கிறோம், பேசிக்கினே இருக்கும்போது ஞாபகம் சேர்த்துக்கு வந்துக்கினே இருக்குது. 12 அகலத்துக்கு மேலே பிரபஞ்ச சக்தி நம்ம உச்சந்தலை இறங்குது. அப்போ இறங்கும்போது அந்த ஞாபக சக்தி இருந்தே இருக்கும். டக்குன்னு கட்டாய போயின்னா ஞாபக சக்தி இருக்காது. அப்போ எங்கே பிரபஞ்ச சக்தி வரல, இறைவன் வரல. இறைவன்னா வேறு என்னமோ சூழ கபாலம் எடுத்துக்கின்னு உடுக்கப்போம்னா அதெல்லாம் அது வந்து மக்கள் மத்தியில் பாமர மக்களுக்கு புரியாததுக்காக அந்த உரு வழிபாடு வச்சாங்க. ஐயா வந்து என்ன சொல்கிறாருன்னா அது வேண்டியில்லை. ஐயா நம்ம வள்ளலார் சொன்னது என்னன்னா, வெட்ட வெளி தன்னை மெய்யந்திருப்போர்க்கு பட்டயம் மேதுக்கடி. வெட்ட வெளி சுத்த வெட்ட வெளியாக. இப்போ நான் பேசுகிறதுக்கும் ஐயா வந்து யூடியூப் மேலே சேனல் எடுக்கிற கேமராமேனுக்கும் வேறு யாரும் இல்லை, வெட்ட வெளியாக பிரபஞ்ச சக்தி தான் இதுக்கு உறுதுணையாக இருக்குது. நீ வேறு எங்கேயும் போகக்கூடாது. ஒன்றும் சொல்கிற பிரபஞ்ச சக்தி 2 இடம்தான், மேலே உள்ள அண்டத்தில் பிண்டத்தில். இந்த பிண்டத்தில் உள்ள கட்டவரில் அவ்வளோதான். அண்ணாக்குக்கு மேலே, அண்ணாக்குன்னா 2 நாக்கு உள்நாக்கு இருக்கும், அந்த உள்நாக்கு ஒன்று தொங்கும். அதுக்கு மேலே அண்ணாக்குக்கு மேலே உச்சிக்கும் கீழே வச்ச விளக்கு எரியுதேடி ஞானப்பெண்ணு அப்படின்னு வந்து கூதமரத்தை சொல்லுகிறார். அப்போ எப்படின்னா பிரபஞ்ச சக்தி எங்கே இருக்குதுன்னு கேட்டால், நம்ம மண் கபாலத்தின் கீழே, நம்ம சிரசு உள்ள பொட்டு வைக்கிறதுக்கு நேராக, இதுக்கு நேரம் பின்னாடி இதுக்கு நேராகவும் 2 காதுக்கும் சென்ட்ரான இடத்த ஒரு ரூம் இருக்குதுன்னா சென்ட்ரான இடத்த வெளிச்சம் போட்டால் தான் சுற்றி தெரியும். ஒரு பக்கமாக இருந்தால் ஷேட் அடிக்கும். அதேமாரி நம்ம சென்ட்ரான இடத்த அண்ணாக்குக்கு மேலே உச்சி கீழே ஒரு கட்டை வெள்ளை ஓடு, அந்த கட்டை வெள்ளை தான் அங்கே இடம் இருக்குது. அங்கே தான் இந்த பிரபஞ்ச பேராற்றல் அணுவில் அணுவாய் அண்டசர ஊசி மன அளவு தான், ஒரு ஊசினாலும் அந்த அளவு தான் அங்கே உள்ள பரம்பொருள் இருக்குது. அந்த பரம்பொருள் தான் 2 கண்ணு நரம்பு வழியாக நம்மளை பார்க்க சொல்லுது. 2 திருவடி, எதுக்கு நான் கண்ணுன்னு சொல்ல, திருவடி. இந்த திருவடி மூலிமா தான் இப்போ கேமராமேனை பார்க்குறோம், லைட்டை பார்க்குறோம். நான் பேசுறதுக்கு காரணமே இந்த திருவடி தான். இந்த திருவடி தான் ஐயா சொல்லிக்கிறாரு. அதாவது கண்மணின்றாரு, கண்ணன் என்றார், கணபதின்றாரு, கணேசன்றாரு, பார்வைத்தின்றாரு. எப்படி பேர் பார், தோணியப்பர்ன்றாரு. இந்த கண்ணுக்கு வந்து தோணி மாதிரி இருக்குல்ல, தோணியப்பர்ன்றாரு. கடல், அங்கே தண்ணி கலங்குது. எங்கேருந்து வருது? கடல் அங்கே இருக்குது. தண்ணி வந்து மையத்தில் தண்ணி கலங்கு சென்றான இடத்துல வந்தால் தித்திக்கும், கடற்கல்ல வந்தால் உப்பு கரிக்கும். நல்லா கவனிச்சிக்க. இதை வந்து ஆனந்த கண்ணின்னு சொல்லுவாங்க. இதை அனுபவித்து இந்த தியானத்துலேருந்து அவ்வளோ சொன்ன மாதிரி உருகி நெகிழ்ந்து எப்படி சொல்கிறாரு பாரு, மனம் உருகி நெகிழ்ந்து அழுவணுமா. காதலாகி கசிந்துருகி கண்ணிம் நருகி ஓதுவார்த்தம் அப்படின்னு பெரிய புராணத்தில் இதில் பாட்டெலாம் சொல்லிக்கிறாங்க. அப்போ காதல்னால் என்ன? காதல்னால் பெண்ணோட அது கிடையாது, இறைவனோட. நாம் ஜீவாத்மா, அவர் பரமாத்மா. புருஷன் அவர் தான், நாம் மனைவி. எல்லோரும் நினச்சிக்கிறாங்க புருஷ லட்சணம் யாருன்னா சிவனுக்கு மட்டும்தான் புருஷ லட்சணம். நாமெல்லாம் அவருடைய அதுக்கு தான் வந்து ருத்ராட்சம் மாங்கல்யமாக நம்ம கட்டிக்கிறோம். ஒருத்தர் ருத்ராட்சம் கட்டி சிவ தீட்சை வாங்க பூரா தீட்சை வாங்க உத்ராட்சம் கட்டுறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால், அவரை வந்து நம்ம கணவனாக ஏற்றுக்கணுங்கிறோம். ஆனால் நாம் பசு பதி பாசம். பசுன்னா என்ன, பதின்னா என்ன? பசுன்னா நாம், பதி என்பது சிவன். அவருடைய மனைவி அதாவது பாசத்துக்கு உள்ள மனைவியாக இருக்கிறோம் நாம். அப்போது சிவனை நாம் எந்த நேரமும் இடைவிடாத பூஜை பண்ணலாம். உனக்கு எந்த தெய்வம் இருக்குன்னு அதை பிடிச்சிக்கா. நான் சொல்கிறது இது சிவனை மட்டும் சொல்லணும். தயவுசெய்து சிவத்திலேருந்து பிரிஞ்சுத்தான் அத்தனையும். நம்ம இந்துக்கள் எத்தனை தெய்வங்கள் இருக்குதோ அதுலேருந்து பிரிச்சுத்தான் அத்தனையும். ஆனால் மூல காரணம் அவர் தான். நாங்கள் அங்கே போயிட்டு அதாவது கபாலத்துக்கு மேலே வர அங்கே ஒரு பெரிய ஜோதி தேடி கண்ணை மூடி பார்த்தா கட்டாயம் தீட்சை வாங்கலுக்கு கட்டாயம் கண்பேன். உண்மையாக தீட்சை வாங்கலுக்கு நான் சொல்கிற உணவு முறையை சாப்பிட்டு தீட்சை வாங்கினா கட்டாயம் ஜோதி மேலே தெரியும். அதாவது இந்த நெத்தி பொட்டி வைக்கிற இடத்துல தீட்சை சொல்லிக்கிறேன், முத்திரை போட சொல்லிக்கிறேன். அந்த முத்திரத்தை எல்லாம் சொல்லக்கூடாதுன்றது ஐயா என்கிட்ட சத்தி வாங்கிக்கிறாங்க. அந்த முத்திரையை போட்டு பார்த்தா ஜோதி இங்கே தெரியும். நல்லா இடத்துல எப்படி வடலூரில் 7 திரை நீக்கி ஜோதி கடை, அதேமாதிரி இங்கே 7 திரை நீக்கினா இங்கே ஜோதி தெரியும். அந்த தீட்சை நாம் அதாவது 3ஆவது தீட்சை நாம் தரோம். விருப்பம் உள்ளவங்க வாங்க, முறையாக வாங்குங்க, முறையாக பின்பற்றுங்க. முறை தவறி செய்யறதா வேணாம், யாரும் வராதிங்க. நீ எந்த ஆர்வ கோலம் இல்லை இவர்கிட்ட கற்றும்போது நாம் அதை சம்பாதிச்சு நான் சொல்கிறது பரவாயில்ல, நேரம் சொத்து வரும். உனக்கு என்ன தேவையோ கட்டாயம் இந்த உலகத்தில் இருக்குது.
நீ செய்த உனக்கு என்ன தேவை கொடுக்கணும், இந்த பிரபஞ்சம் காத்து நிற்குது. நீ காத்துக்கு அதுங்க போய் வாங்க, நீ அதுங்கிட்ட அதனோட சேர்ந்து இரு, அதனோட பற்ற இரு, அதனை பிடிச்சிக்க, அந்த பிரபஞ்சத்தை பிடிச்சிக்க. நான் சொல்கிறது கடவுள்னு சொல்கிறேன், இந்த சாமின்னு நான் மறுபடியும் சொல்லி பிரபஞ்சம் 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 சொல்கிறதுன்னா வெட்ட வெளியாக இருக்கும். இந்த வெட்ட வெளி தான் நம்மளுக்கு உயிர் ஆற்றல் அனைத்தும். இந்த உலகத்தை இயக்கிற பரம்பொருளே அதில் தான் இருக்குது. இதை தெரிஞ்சுக்கணுன்னா என்கிட்ட நேரடியாக வாங்க, நான் உங்ககிட்ட காட்டுறேன் எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்குதுன்னு உங்ககிட்ட காட்டுறேன். தயவுசெய்து தெரிஞ்சுக்கணும். தீட்சை வாங்குகிற அடியார் பிள்ளைங்க இந்த உச்சிஷ்ட கணபதி ஏன் சொல்கிறேன்னா, உச்சி இஷ்டம். உச்சின்னா எங்கே, நம்ம தமிழ்நாட்டில் ஒரு இடம் இருக்குது சொல்லு, திரு உச்சின்னு இருக்குது. திரு உச்சின்னு மேலே. மறுபடியும் ஏன் நான் சொன்னால் உச்சியில் நினைக்குன்னு சொல்கிறதுக்கு காரணமே அங்கே தான் இருக்குது. போகிற நீ இந்த சைடில் சுற்றி எதுவும் கிடைக்காது கண்ணால் பார்க்குறதெல்லாம் சும்மா நினப்பை கொண்டு போய் மனசை கொண்டு போய் நிறுத்தி சுத்த மனம் அசுத்த மனம் இருக்குது. சுத்த மனத்தில் போய் நிறுத்தி மேலே நின்றுக்கு இந்த உச்சிக்கு மேலே உன் கவனத்தை பூரா அங்கே வை, மூச்சில் வை, கவனத்தை அங்கே வை. நீ அங்கே என்னன்னா மனசு ஒரு நிலப்படும். எப்போ மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம். மனமது ஒன்றணும். மனமது எப்படி ஒன்றும், எங்கே ஒன்றும், எந்த சொல்லு சொன்னால் ஒன்றும். அப்படி அடியங்கிட்ட ரகசியமான மந்திரம் இருக்குது. நான் அதை பப்ளிக் சொன்னால் எல்லாம் பார்த்து என்ன பண்ணி யூடியூப் பண்ணி நான் தான் போட்டேன்னு எடுத்துக்குவோம். தயவுசெய்து விருப்பம் உள்ளவங்க என்கிட்ட வரலாம், வேணான்றவங்க ஒதுங்கிருங்க, அதை பற்றி கவலையே கிடையாது. அதனால் உங்களுக்கு எல்லோருக்கும் நான் என்னுடைய தீட்சை வாங்கின பிள்ளைகளுக்கும் மறுபடியும் என்கிட்ட தீட்சை வாங்க வருபவர்களுக்கும் முழுவே இந்த டிவி பார்த்துட்டு ஏன் ஒரு பிரயாசப்பட்டு ஏன்னு கேட்டால் நிறைய பேர் 50,000 கொடு, 75,000 கொடு, 30,000 கொடு, நான் தீட்சை கொடுக்குன்னு சொல்கிறான். அதாவது எப்படி சொல்கிறான், அதாவது லேண்ட்லைன் மூலமாக தீட்சை கொடுக்குத்தான். வரதுங்க நான் சிங்கப்பூர்லேருந்து எனக்கு இந்த லேண்ட்லைன் மூலம் தீட்சை கொடுக்குன்னா லேண்ட்லைனை சிவா என்ன நம்பி விட்டு என்ன படியால் வேலையா கூலி வேலையை செய்கிறாரு. அவர் எப்பேற்பட்டவர், நீ இங்கே வரணும், தொட்டு காட்டாத விட்டு சுட்டு போட்டால் வராது. இங்கே வாங்க, உங்கள் வாழ்க்கையை திருப்ப என்னால் முடியும். அடியே நான் அந்த அருளை என்கிட்ட கொடுத்துக்கிறாரு ஐயா. எனக்கு மானச குருவாக இருக்கும் வள்ளல் பெருமான் ஆகிய அருப்பெருஞ்சோர் ஆண்டவர் என்னை பரிபூர்ணமாக என்னை வழிநடத்துகிறாரு. அது இல்லாமல் கணக்கம்பட்டி சாமி அவரோட ஆசையோடும் நான் என்னை வழிநடத்தும் அவர் தான். நீங்கள் நேரடியாக வாங்க, தீட்சை பெற்று இந்த உலகத்தில் உங்கள் கர்மாவெல்லாம் ஒழிச்சிடலாம். உங்கள் கர்மா என்னவோ அதை பூரா கட்டாயம் ஒழிக்கலாம், அதில் சந்தேகமே கிடையாது. ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை போகக்கூடிய ஆற்றல் இருக்குது. அதுக்கு என்னென்னா வைராக்கியம் என்ன, எப்படி தண்ணியில் கிணத்துல குதிச்சவன் மேலே ஒஞ்சிக்கின்னு மேலே இறங்கணும், அந்த மாதிரி வெளியே வரணுன்ற அந்த துடிப்பு உணர்வு இருந்ததுன்னா கட்டாயம் நீங்கள் இந்த வாழ்க்கை இது விடுபடலாம், கஷ்டத்தில் விடுபடலாம். நீங்கள் அங்கே கேட்டு நீ என்ன நினைக்கிற, ஃபோனில் கேட்டால் எல்லாம் சொல்லிவிடுவாங்க. நோ ஃபோனில் பேசுவேன், ஏதோ பேசணுமோ அதான் பேசுவேன். நீ கிடைக்கிறதுலாம் அனைத்து நான் ஃபோனில் சொல்ல மாட்டேன். இங்கே சில ரகசிய முறை இருக்குது. நேரடியாக வாங்க, உத்தரவு கேட்பேன், ஐயா கிட்ட உத்தரவு பார்க்க, உத்தரவு கொடுத்தா உனக்கு தீட்சை உண்டு. உன் கர்மா இருந்தால் கர்மா போய் கழிச்சிட்டு வான்னு சொல்லலாம். கர்மாவை கழிக்கிறதுக்கு வழி நான் சொல்கிறவா, உன் கர்மா போல தொலைச்சிட்டு வா. கர்மானா என்ன, இதுக்கு முன்னே நிறையா நீ சேமித்து வச்சுக்கிற, கண்டதை நினச்சி மூளையில் பதிவு பண்ணி வச்சுக்கிற. கட்ட இவனை செய்யணும், அவன் குடும்பம் கெடுக்கணும், இவனை போய் நாள் தழிக்கணும், இவனை இப்படி பண்ணணும், இந்த பண்ணக்கணும், இதெல்லாம் கர்மா தான். இந்த கர்மா பூரா சேமித்து வச்ச அந்த கர்ம மூளையில் சுத்தமாக காலி பண்ணிட்டு வெறி டம்மியாக ஆக்கி வேறு ஒரு புண்ணியத்தை பண்ணுற நான் ஆற்றில் ஏற்றி விட்றேன். அது சிவனையோ இல்லை உச்சிஷ்ட கணபதியோ ஏற்றி விட்றேன். அதுக்கு பிற்பாடு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு பிற்பாடு என்கிட்ட தொடர்பு கொள்ளுங்க. அடியன் ஏன் எவ்வளோ நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க அப்படின்றது ஒரே காரணத்துக்காக தான். இந்த உச்சிஷ்ட கணபதி தீட்சை வாங்குறவங்க, உச்சிஷ்ட கணபதி மட்டும் இல்லை, எல்லாம் வாங்கலாம். பாலா வாங்கலாம், லலிதா பரமேஸ்வரி, உனக்கு எந்த தெய்வத்தை வேணாலும் எல்லாம். நான் மறுபடியும் சொல்கிறேனே, தெய்வம் எங்கேயும் இல்லை, வாங்கிட்ட இருக்குது. அண்டத்தில் ரெண்டு இதாக இருக்குது, ஒன்று சூரியன், ஒன்று சந்திரன். அதே இங்கே வலது கண்ணு சூரிய இடத்துக்கு சந்திரன், சுழிமனை தான் நெருப்பு. அதே தான் பிரபஞ்சம் மையம்தான் நெருப்பு. வலதுக்கு சூரியன், இடது இந்த பிரபஞ்ச மையமாக இருக்கிறது அண்ட சராமர் அணுக்கள். அந்த அணுவாக இருப்பதும் பிரபஞ்ச பேராற்றல் நடராஜன். நடனம் ஆடிக்கிட்டே இருக்கார் எந்த நேரமும். மறுபடியும் இந்த உலகம் காற்றில் ஆடிக்கினே இருக்குது. வாசி வாசி வாசி. இந்த வாசியை எவன் பிடிக்கிறானோ, வாசியை சொன்னவன் சோசியம் முடிக்கலான்னு ஒரு பழமொழி. அதனால் வாசியை நீங்கள் மறுபடியும் நல்லா பயிற்சி எடுக்கணும். வாங்க, யாருக்கு ஒன்று என்ன வேணுமோ என் ஃபோன் நம்பருக்கு என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவை, உங்கள் வாழ்க்கைக்கு
நலிஞ்சவங்க, கஷ்டப்பட்டவன், சொகுசாக இருக்கிறான், அவனை பற்றி நம்ம கவலைப்பட போகிறதில்ல. இறைவன் வந்து பூர்வ ஜென்மத்தில் அவன் புண்ணியத்தை பண்ணிக்கிறான், இந்த ஜென்மத்தில் நல்லா இருக்கிறான், பணம் காசோட இருக்கிறான். நாம் கஷ்டப்பட்ட மக்கள் இருக்காங்க, கஷ்டப்பட்ட மக்கள் மட்டும் என்கிட்ட வாங்க. உங்களை கடை தேர்த்தி உங்களை நல்வழிப்படுறதுக்கு அடியன் வள்ளல் பெருமான் என்னை இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அவர் பாதம் தொட்டு உங்களை அன்போடு வர வைக்கிறேன். ஓம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.